அணைக்கட்டு ஜிஹெச்லேருந்து அடுகும்பாறை கூப்பிட்டு போனோம். அடுகும்பாறை கூப்பிட்டு போனால் நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம். எந்த நோயாளிண்ணா? நோயாளி பேர் எதுனா? பேர் வந்து தெரியல சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரியா பேஷண்ட்டு. டைரியா. ஓகே. அவங்க வந்து இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்குள்ள அந்த கூட்டத்தில் வரும்போது பழனிசாமி இவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவர் வந்து வண்டியோடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஓட்டுநருடைய பேரை நோட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி காலியான வண்டி இந்த வழியில் வந்துச்சுன்னா அந்த வண்டி ஓட்டுற ஓட்டுநர் தான் அந்த வண்டியில் பேஷண்ட்டாக போவார் வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி சொன்னார். வேறு ஏதாவது சொன்னாருங்களா? இல்லை அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன நடந்தது? போலீஸ் வந்து பாதுகாப்பு? போலீஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போடு வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட் ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க. அணைக்கட் ஜிஹெச் கூட்டு போய் அங்கேருந்து பேஷண்ட் ஏற்றி அடுக்குமாரி போகிறவரை ஊசுற வரை போலீஸ் பாதுகாப்பு தான் வந்தாங்க. போலீஸ் பாதுகாப்பு எவ்வளோ போலீஸ் வந்துருக்காங்க? ஒரு ஜீப்பில் வந்தாங்க. பாதுகாப்புக்காக வந்தாங்க? பாதுகாப்பு வந்தாங்க. சரிங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதில்? நாங்கள் வந்து மக்கள் உயிரை காப்பாற்ற மக்கள் பணியில் எங்கள் உயிரை பணி வச்சு நாங்கள் வந்து பணி செய்கிறோம். எங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பு என்னன்னு சொல்லி. இப்போது நீங்கள் அந்த 5 நிமிஷம் நின்னீங்கன்னு சொன்னீங்களே ஒரு இடத்துல, இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்ட்டு, அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த பக்கம் தான் போகணுன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அதான் அந்த பேரிகார்டு போட்டிருந்தாங்களா, அங்கேருந்து ஒரு நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. இல்லைண்ணா, அந்த நீங்கள் பேரிகார்டு சொன்னது வந்து அம்பேத்கர் சிலையா? ஆமாம். அது தவிர்த்து வந்து இங்கே உள்ள அந்த கட்டிங்கில் வருது இல்லைங்களா, அந்த ரோட்டில் வந்து நின்னீங்க இல்லையா? அந்த ரோட்டில் வந்து அந்த ரோட்டில் வந்து இது பண்ணேன். அங்கே யாரும் வந்து சொல்லலை இன்னும் போகணுன்னு சொல்லலை. நான் லெஃப்ட்டு இது பண்ணேன். லெஃப்ட்டில் வந்து வண்டிலாம் விட்டுருந்தாங்க. லெஃப்ட்டு போக முடியாது, நான் ரைட்டு இது. நீங்களாக தான் முடிவு பண்ணி வந்தீங்க. கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஆமாம். அதில் எனக்கு வேறு வழி இல்லை. அதில் லேட் ஆகும்னு எதனா உங்களுக்கு தோணுச்சா? இது போனால் லேட் ஆகும், நம்ம சுற்றி போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா எதனா தோணுச்சா? தோணுச்சு. அதனால தான் நான் லெஃப்ட்டு பார்த்தேன். லெஃப்ட்டு பார்த்தோம்னா அது மறுபடியும் வந்து பார்த்தோம்னா பண்டப்படியாக வெளியே வரும். அந்த வழியில் வந்து பார்த்தோம்னா வழி வரத்துக்கு இல்லை, நம்ம ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால தான் நான் இந்த வழியில் வந்தேன். கூட்டத்துலேயும் போகலாம் அப்படின்றது. அங்கேருந்து போனால் 100 மீட்டர் தான் ஹாஸ்பிட்டல். நம்ம அப்படி போய் சுற்றின வர டைமுக்கு நம்ம இதில் கொஞ்சம் போயிடலாம். இல்லை, ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யாரோ சொல்லி கொடுத்து தான் இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வருது. இல்லை, அப்படிலாம் யாரும் சொல்லுங்கள். அது மாதிரி எதனா நிலைப்பாடு? அப்படிலாம் யாரும் சொல்லுங்கள். நீங்களாக தான் ஒரு முடிவு எடுத்து அந்த ஆமாம். எப்போவுமே வழக்கமாக பயன்படுத்துகிற வழி தானே அது? இல்லை இது இன்றைக்கி நேற்றுன்னு பார்த்து கொஞ்சம் புது வழியாக? எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஈபி ரோட்டில் தான் நாங்கள் வருவோம். ஓகே. ஈபி ரோடு வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் பஸ்ஸு ஸ்கூல் பஸ் மட்டும் தான் வரும், வேறு எந்த பஸ்ஸும் வராது. ஆனால் ஸ்கூல் அந்த பீக் ஹவர்ஸில் தவிர்த்து மீதி ஹவர்ஸ்லாம் அந்த வழியில் தான் வரும். வழக்கமான வழி? வழக்கமான வழி. நேற்று போனது வழக்கமான வழி? இல்லை, நேற்று போனது வந்து வேறு வழி. வேறு வழியில் போனீங்க. அது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பக்கம் ஒரு டவுன் பஸ் வழியில் நாங்கள் போனோம்.